நிறைய நியூலி மேரிட் கப்பிள்ஸ் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து டாக்டர் என்னோடய ஹெல்த் நல்லா இருக்கா, நான் எதாவது வேக்சினேஷன் ஏதாவது பண்ணிக்கணுமா, மெடிகேஷன்ஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு வரீங்க. ஸோ அதை நான் உண்மையாலுமே நான் அதை கங்க்ராச்சுலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஜ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பெஸ்ட் ஏஜ் டு கன்சீவ், அதை ரைட் ஏஜ் டு கன்சீவ் என்னன்னா 20 to 30 இயர்ஸில் நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிக்கிறது நல்லது. இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப், அதாவது லெஸ் தேன் 20 இயர்ஸில் நீங்கள் கன்சீவ் ஆகிறது நம்ம டீனேஜ் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். 30 இயர்ஸ் அதுலேயும் குறிப்பிட நம்ம சொல்லணுன்னாக்கா 35 இயர்ஸ்க்கு மேலே எல்டர்லி ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். யங் ஏஜ், அதாவது டீனேஜ் ப்ரெக்னன்சியில் வந்து இந்த பொண்ணுங்க ஆல்ரெடி ரொம்ப சின்னதாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய நியூட்ரிஷனல் டெஃபெக்ட்ஸ் இருக்கலாம், அதாவது ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கலாம். ஸோ இதனால் இவங்களுக்கு ஃபார்ம் ஆகிற பேபி வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு குறைவான குழந்தையாக இருக்கலாம், குறை மாதத்தில் அவங்களுக்கு டெலிவரி ஆகலாம். அதுக்கப்புறம் ஃபாலோயிங் டெலிவரி வந்து போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த பொண்ணுங்க வந்து மென்டலி ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களால இந்த டெலிவரி ஸ்ட்ரெஸ், ப்ரெக்னன்சி ஸ்ட்ரெஸ், ஃபாலோயிங் டெலிவரி அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷனுக்கு போவாங்க. ஸோ இதெல்லாம் டீனேஜ் ப்ரெக்னன்சியோட காம்ப்ளிகேஷன்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்டர்லி ஏஜ் குரூப், அது முக்கியமாக 35 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ் ஆகலாம். அவங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் பிபி, சுகர், ஜெனட்டிக் ப்ராப்ளம், அதாவது மரபணுக்கள் ப்ராப்ளமோட பேபிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் 20 to 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் நீங்கள் உங்களோட ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணிக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு வந்து வெயிட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட வரும்போது நாங்கள் சொல்லுவோம், இதை பாரும்மா என்னோட வெயிட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எதை வச்சு நாங்கள் வெயிட் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் வச்சு தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ ஐடியல் பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும்னா 20 to 25க்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் ஈஸியாக எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 160 சென்டிமீட்டர்ஸ் இருக்கீங்கன்னு வைங்க ஹைட், அதுலேருந்து நீங்கள் ஒரு 100 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 60 kg தான் உங்களோட வெயிட்டாக இருக்கணும். அது யூஸ்வலாக அப்படியே கரஸ்பாண்ட் ஆகிடும், அந்த 20 to 25 BMIயோடு அது கோரிலேட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஐடியல் வெயிட்டில் நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். BMI கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை தான், அதை வந்து நம்ம அண்டர் வெயிட் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். BMI அதிகமாக இருந்தாக்க உங்களுக்கு வந்து ஓவர் வெயிட் ப்ரெக்னன்சி, ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லிடுறோம். அண்டர் வெயிட்டில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரலாம், இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனல் லேக் இருக்கலாம், எல்லா நியூட்ரியன்ஸும் இவங்களுக்கு டெஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் இவங்களுக்கு என்ன ஆகலாம், குறை மாதத்தில் டெலிவரி ஆகலாம். ஸோ பேபி வந்து வெயிட் கம்மியான குழந்தையாக பிறக்கலாம். ஸோ சிசேரியனுக்குரிய பாசிபிலிட்டிஸ் நிறைய ஆகிடும். ஓவர் வெயிட்டில் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து மதர் ரொம்ப ஒபீஸாக இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் பிபி, சுகர், இவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையுமே வந்து வெயிட் அதிகமாக பிறக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு சிசேரியன் ஆகலாம். ஸோ சிசேரியன் டைமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒபீஸாக இருக்கும்போது அவங்களுக்கு சிசேரியன் பண்ணுறதுலையுமே ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அடுத்தது வந்து ஃபாலோயிங் டெலிவரி இவங்களுக்கு டீப் வெயின் த்ராம்போசிஸ், அதாவது ரத்தம் கட்டுற ப்ராப்ளம் வரலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் BMI 20 to 25ல் நீங்கள் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பிளான் பண்ணிங்கன்னா இந்த தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங்க்கும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரிக்கும் என்ன சம்மந்தம், இது நிறைய பேர் கேட்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எங்கள் அம்மா அப்பா 2 பேர்த்துக்குமே சுகர் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறேன்னா எனக்கு சுகர் வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முக்கியமாக எங்கள் அம்மா டயபெட்டிக் அப்படின்னா எனக்கு சுகர் வரலாம். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டீட்டெயில்டாக ஒரு சுகர் டெஸ்ட் ஒன்று பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஃபாஸ்டிங்கில் ஒரு சுகர் டெஸ்ட் எடுப்போம், 75 grams குளுக்கோஸ் குடிச்சு 2 hours கழிச்சு ஒரு சுகர் எடுப்போம். ப்ளஸ் HbA1c லெவல்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து நார்மல் ரேஞ்சில் இருந்து நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிற குழந்தை ஒரு சில குறை இல்லாமல் ஃபார்ம் ஆகும். அதாவது சுகர் வந்து நார்மல் ரேஞ்சில் இருந்து நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறது தான் நல்லது. ஹை சுகரோடு நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ், அதான் நரம்பு குழாய் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம், குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இதோடெல்லாம் அந்த குழந்தைகள் பிறக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டாக்டர் நான் என்னோடய அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னோடய மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இதனால் எதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதனால் உங்களுக்கு ஜெனட்டிக்கலி அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். பட் இதையும் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா முன்னாடி ஒரு கவுன்சிலிங் வந்தீங்கன்னா அதை எப்படி மினிமைஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம்.
ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சி ரெக்கார்ட்ஸ். இப்போ நிறைய பேர் ஃபர்ஸ்டே கன்சீவ் ஆகிருப்பீங்க, அடுத்த ப்ரெக்னன்சி கவுன்சிலிங்க்கு வரீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் நீங்கள் கொண்டு வரதில்லை. பழைய ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ப்ரீவியஸாக உங்களுக்கு ஒரு 2-3 டைம் உங்களுக்கு அபார்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா அதோட அபார்ஷன் ஹிஸ்ட்ரி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மேலும் அதோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ், அபார்ஷன் ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வந்து 70 to 75% ஆஃப் த அபார்ஷன்ஸை நம்ம வந்து நீங்கள் முன்னாடியே வந்துட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு சில பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ப்ரெக்னென்சிக்கு நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா அடுத்த ப்ரெக்னென்சிக்கு உங்களுக்கு சுகர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கணும். ஸோ ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி வந்து ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சியோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே ஒரு சில மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து ஒரு சில பொண்ணுங்களுக்கு மேரேஜ் ஆகும்போதே ஃபிட்ஸ் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபிட்ஸை பற்றி பேசுகிறேன். ஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஒரு சில ட்ரக்ஸ் வந்து நீங்கள் எடுக்க முடியாது. ஃபிட்ஸ் ட்ரக்ஸ் நீங்கள் எடுக்க முடியாது. ஒரு சில ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோடு நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குறையான குழந்தை பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஃபிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நிறைய நல்ல மெடிசன்ஸ் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கைனகாலஜிஸ்ட்டையும் முக்கியமாக நீங்கள் நியூராலஜிஸ்ட்டையும் கன்சல்ட் பண்ணி சேஃப் ட்ரக்கை நீங்கள் எடுத்துகிட்டு அதுவும் சிங்கிள் ட்ரக் ரெஜிமெனாக மாற்றிட்டு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டோடு நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஃபிட்ஸ் இந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மேலும் என்னென்னா தைராய்டு வந்து ரொம்ப காமன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேர்ள்ஸுக்கு தைராய்டு இருக்குது. அது என்ன பண்ணிடுறீங்கன்னா நீங்கள் கன்சீவ் ஆனோடனே அந்த ட்ரக்ஸை நிறுத்திடுறீங்க, அதை பயந்துக்கிறீங்க. ப்ரெக்னென்சி டைமில் தைராய்டு டேப்லெட் எடுத்துட்டாக்கா பேபிக்கு ப்ராப்ளம் வருமானு பயப்படுறீங்க. தைராய்டு டேப்லெட்னால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது பேபிக்கு. ப்ரொவைடட் தைராய்டு நல்லா கண்ட்ரோலாக இருந்து நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிங்கன்னா எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் வராது. ஸோ இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே டாக்டர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிளான் பண்ணணும். அடுத்த ஹிஸ்ட்ரி என்னன்னாக்க ஃபோலிக் ஆசிட். இது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ என்னென்னா நம்மளோட டயட்டில் வந்து நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஹெல்தி டயட்டை நீங்கள் எடுத்தால் கூட உங்களால் வந்து 150 to 200 மைக்ரோகிராம்ஸ் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் தான் நம்மளோட டயட்டில் வந்து நம்மளால் எடுக்க முடியும். பட் ஆனால் நம்ம ப்ரெக்னென்சி பிளானிங் டைமில் 400 மைக்ரோகிராம்ஸ் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன் இந்த ஃபோலிக் ஆசிட் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் சொல்கிறேன்னா ப்ரெக்னென்சி பிளானிங் டைம்லேயே உங்களுக்கு நல்ல இந்த ஃபோலிக் ஆசிட் சத்தோடு நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிங்கன்னா உருவாகிற பேபி, அதாவது நியூரல் டியூப் டெஃபெக்ட்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அந்த நரம்பு குழாய் ப்ராப்ளம்ஸ், இதை வந்து நம்மளால் 95% நம்மளால் இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி பிளானிங்க்கு 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டோடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்ட் ஆன 3rd மந்த் வரைக்கும் நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கணும். ஸோ ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங்கில் ரொம்ப முக்கியம். இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வேக்சினேஷன் பற்றி சொல்ல போகிறேன். வேக்சினேஷனுங்கிறது நான் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுறது நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடியே போட்டுக்கணும். அதில் வந்து 2 வேக்சின்ஸ் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் சர்விக்ஸ் வேக்சின், அடுத்தது ருபெல்லா வேக்சின். கேன்சர் சர்விக்ஸ் வேக்சின் வந்து யூஸ்வலாக நாங்கள் எப்போ அட்வைஸ் பண்ணுவோன்னா செக்ஷுவல் எக்ஸ்போஷருக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுக்கணும். அது வந்து 3 டோசஸில் உங்களுக்கு நாங்கள் போடுவோம். ஏன் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இப்போ வந்து 90% ஆஃப் த கேன்சர் சர்விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால தான் நம்மளுக்கு வருது. ஸோ எல்லா வகையான கேன்சர் சர்விக்ஸையும் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. பட் இந்த ஹெச்பிவி வைரஸ்னால் வர கேன்சர் சர்விக்ஸை மட்டும்தான் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடியே போட்டுக்கிறது பெட்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா ருபெல்லா வேக்சின். ருபெல்லா வேக்சின்ங்கிறது மணல்வாரி அம்மை. இது உங்களோட பேட் லக். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகும்போது அதுவும் ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு ருபெல்லா வந்துருச்சுன்னா அந்த குழந்தை வந்து பல குறையோட ஃபார்ம் ஆகிடும். அதை நம்ம அபார்ஷன் பண்ணியே தான் ஆகணும். ஸோ இந்த ருபெல்லா வேக்சின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுக்கோங்க. பட் என்னென்னா எந்த ஒரு வேக்சினேஷன் நீங்கள் பண்ணாலுமே அடுத்த 1 மந்த்துக்கு நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணக்கூடாது. முக்கியமாக ருபெல்லா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12 வீக்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணாமல் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங்கில். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கன்சர்ன் கைனகாலஜிஸ்ட் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி மதரும் ஒரு ஹெல்த்தி பேபியும் நம்மளால் கொடுக்க முடியும்.